வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நமது புவி விதைகளை அறிந்த காலமாக நாம் அறிந்த அந்த ஒரு பகுதியினை காண உள்ளோம். விதைகளை அறிந்த காலம் நமக்கு ஒரு தொடர் நிகழ்வாக நாம் கருதக்கூடிய ஒன்று. இந்த தொடர் நிகழ்வு நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியது என்றும் கூறலாம். இந்த தொடர் நிகழ்வு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு இருந்திருக்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பு நிலை. இதை சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் தொடர்ந்து அவர்கள் கால அட்டவணை பகிர்ந்தவற்றை தொடர்ந்து உங்களுக்கு தங்களிடம் பகிர்ந்து வருகிறோம். இந்த பதிவு ஏன், எதற்கு இந்த பதிவு, ஏன் இதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என தமிழ் மொழியில், நமது தாய்மொழியில், நமது மொழியில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாங்காக தொடர் நிகழ்ச்சியாக இந்த பகுதி இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து இன்று 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு விதைகளை அறிந்த காலம். விதைகள் தான் நமது உயிர் ஆதாரத்தின் வேர் என்று கூறலாம். உயிர் ஆதாரத்தின் வேர். இந்த விதைகளை அறிந்த காலம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புவி அடி நகர்வு நிகழ்ந்து, அந்த நகர்வு நிகழ்வில் நாம் குடியிருக்கும் பகுதி கூட மாறும் சூழல் நமக்கு நாம் வாழும் காலகட்டத்தில் அறிந்து புரியாத அந்த பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த புவியடி நகர்வு காலந்தோறும் நிகழக்கூடிய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முந்தையவாறு, 10,000 ஆண்டுகளுக்கு முந்தையவாறு என்று தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். அதற்குண்டான ஆய்வு அறிக்கைகள் பல்வேறு அறிஞர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொகுத்து வகுத்து இன்று கடந்த ஒரு 500 600 ஆண்டுகளாக, கடந்த ஒரு 40 50 ஆண்டுகளாக வரலாற்று ஆய்வு நிகழ்வில் இவையெல்லாம் கண்ணால் பார்க்கும் கண்கூடு என்று கூட கூறலாம். இது இன்று விதைகளை அறிந்த காலம் என்று நாம் கூறுகிறோம். இந்த பகுதி எதற்கு தொடர்ந்து இந்த புவியடி நகர்வு நாம் பதிகிறோம் என்றால், நமக்கு இந்த ஒன்றாக இருந்த புவி, நிலமும் நீரும் இந்த கதிரவ மண்டலத்திலிருந்து பிரிந்து வந்த நமது புவியடி புதிய விசையாகிய புவி இவ்வாறு நகர்ந்து இவை பிரிந்து இவை பல்வேறு கண்டங்கள் துண்டங்களாக நகர்ந்து உள்ளது என்பதை பின்னர் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு மனித இனங்கள் தொடர்ந்து இந்த வெவ்வேறு காலகட்டத்திற்கு நமது இந்தியா கூட நகர்வு நிலை 70 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு, 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறு சிறு பகுதியாக நகர்ந்த நிலையில் தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலை. அதன் கண்கூடாக இன்று நாம் காண வேண்டியதும் விதைகளை அறிந்த காலம் என்று கொள்ள இந்த சாணிதர் என்ற கோயில் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு நீண்டதொரு மனித குழுவினர் இந்த விதைகளை, பருப்பு விதைகள் எவ்வாறு இருந்தது, அந்த விதைகளை அறிந்து ஊற வைத்து அதை சமைக்கும் முறை, சமைத்து பதப்படுத்தும் உணவு முறையை அறிந்தனர். அந்த தொடக்க கால சிக்கலான அந்த உணவு முறையும் தொடராக ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இவ்வாறு கசப்பு நீக்கி சிறிது சுவையுடன் உண்ணும் பழக்கம் வழக்கமாக தொடர்ந்து நிகழ்ந்த பகுதியெல்லாம் நாம் அறிய வேண்டிய நிலை. இவை நாம் பார்த்தோம், இந்த படத்தில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த படம் நமக்கு ஒரு உறுதுணையாக அந்த பிரிவினை, அந்த புவி அடித்தட்டு நகர்வு நிலை எவ்வாறு இந்திய பகுதி நகர்ந்து இமயமலை, யூரேசியா என்ற பகுதியில் அந்த தொடர் நிகழ்வாக புவி அடித்தட்டு நகர்வு நிலை, இந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்த நிலை, ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்த நிலை, மக்கள் எவ்வாறு தென்னக பகுதியில் உள்ள மக்கள், வட மாநில மக்கள் எல்லாம் குடிபெயர்ந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த நகரக்கூடிய நிலையெல்லாம் ஆப்பிரிக்காவிலிருந்து எவ்வாறு நகர்ந்துள்ளனர், எவ்வாறு அமெரிக்கா வட பகுதி உள்ள மக்கள் நிகழ்ந்துள்ளனர், எல்லாம் தொடர்பகுதியாக நாம் அறிய வேண்டியவை. இப்போ ஏன் அறிகிறோம் என்றால், நமது ஆசிய பகுதி மக்கள் குடியிருக்கும் அந்த புவியின் மத்திய பகுதியாக இருப்பதனால் புவி மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஒரு பதிவாகவும் நாம் கொள்ளலாம். இவ்வாறாக அறிய வேண்டிய நிலை, எவ்வாறு உணவு உட்கொள்ளும் முறையில் கசப்பு நீக்கி உணவு உட்கொள்ளும் முறையில் நாம் அறிய வேண்டிய அந்த சூழலில் இந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து இந்த சமையல் திறன், சமூக மரபுகள், இந்த சகல மனிதர்களும் மூச்சாக கருதக்கூடிய இந்த மக்களின் ரசனை புரிதலை நாம் வாழ்வாதாரமாக ஒவ்வொரு தலைமுறையும் நாம் கொள்ள வேண்டும். நாம் வாழும் இந்த மக்களின் ரசனை புரிதல் நமது சமூக மூச்சாக கொள்ள வேண்டும். சமூக மூச்சு என்பதும் சமகால வாழும் மக்கள் மூச்சாக கருதக்கூடிய மக்களின் ரசனை புரிதலை
ஒருவருக்கொருவர் அறிந்து புரிந்து கொள்ளும் அந்த மனிதர்களின் நிலை, பரந்த உணவு எவ்வாறு கடுகு, மிளகு, சமையல் சமைத்து அந்த சகல மனிதர்களுக்கும் மையமாக கருதக்கூடிய சமையல் முறை, இந்த சமை என்று சொல்லக்கூடிய கரந்துரை கோட்பாடுகளில் வலியுறுத்தக்கூடிய அந்த சமை என்று அந்த கரந்துரை கோட்பாடு சகல மனிதர்களுக்கும் மையமாக கருதக்கூடிய அந்த உணவு முறையும் சிக்கலான உணவு முறையும் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஒரு பதிவாக ஒரு பாடலையும் கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். ஒரு நொடிப்பா விதையே நிலைக்கும். நாம் விதையே நிலைக்கும் விதை ஒரு விந்தையான தைத்தல் என்று கூறலாம். ஒரு வியப்பூட்டும் தைத்தல் என்று கூறலாம். விதை விழுந்து அந்த விதை ஊன்றிய வேரின் தொடர்பு கதையாக நிலைக்கும் தொடர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாய்மார்கள், அனைத்து கற்றோர் பெருமக்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் அவர்கள் தொடர்ந்து கதையாக வாய்மொழி மூலம் கூறிய அந்த பதிவு பின்னர் ஏட்டு மூலம், கல்லின் மூலம், கல்வியின் மூலம் தொடர்ந்து இன்று எண்ணி வரை தொடர்ந்து அந்த வேரூன்றி விதைகள் வரும். பார்த்து பழகிய காட்சிகள் பல, இவையெல்லாம் பார்த்து பழகிய காட்சிகள். நாம் இன்று காணும் இந்த பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் பல காலம் பல மனிதர்கள் தொடர்ந்து ஏற்படுத்திய அந்த ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு பங்கு பரந்த வெளியில் ஊரெங்கும் உணவு முறை. இந்த ஊரெங்கும் உணவு முறை நாம் வாழ்ந்த பகுதியில் நமது உணவு முறை ஒரு பங்கு. ஓர் பங்கு பரந்த வெளியில் ஊரெங்கும் உணவு முறை. முறையின் இலக்கில் வரலாற்று பதிப்பு, மறைபொருளின் விளங்கும் தன்மை, அறைகூவல் மரபு ஒளி, உறைவிட இருப்பிடம், குடிமக்களின் குறியீடு புரத உணவு மூலம். இந்த புரத உணவும் என்பதும் புதிய ரக தசைகளை தைத்தல். நமது புதிய ரக தசைகளை புரத உணவாக கரந்துரை கோட்பாட்டில் அந்த சொல்லினை அமைக்கலாம். புதிய ரக தசை ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த மனித இனம் எவ்வாறு தொடர்ந்து அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு நிலைப்பகுதியில் வாழ்ந்த நிலையினை கூறும் அந்த புரத உணவு மூலம் அறிகுறிகள் யாதன அறிந்த சமையல். பறித்து உண்ணும் பழக்கம் கனிகாய். இவ்வாறு பறித்து உண்ணும் அந்த கனி வகைகள் எவ்வாறு தொடர்ந்து பக்குவப்படுத்தி சமைத்து உண்டனர் என்பதற்கு உண்டான பாங்காக கூறி, ஊறிய குடிநீரை குடிக்கும் குடியானவன். இந்த குடியானவன் என்று சொல்லக்கூடியவர் அந்த நீரை ஊறிய அந்த ஊறும் நீரை ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு அறிந்து புரிந்து அந்த ஊறும் நீரை எடுத்து குடிக்கும் நிலை உள்ளது என்பதெல்லாம் ஊறிய குடிநீரை குடிக்கும் குடியானவன். குடியிருப்பு தங்கும் வீடு ஆடை, குடியிருப்பு தங்கும் வீடு ஆடை, இவையெல்லாம் தொடர் நிகழ்வு. குடியிருப்பு தங்கும் வீடு ஆடை, இந்த தங்கும் வீடு குடும்ப வாழ்க்கை எவ்வாறு கைமாறு கருதாது குகையில் வாழ்ந்த ஒரு காலம், பின்னர் வீடாக ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து நிலைக்கும் நிலை. குடியிருப்பு தங்கும் வீடு ஆடை, படிப்பினை, மக்கள் ஆற்றலின் தொடர்பு, இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் ஆற்றலின் தொடர்பாக. தடித்த தசை, அந்த எவ்வாறு சைகையாக தசை தடித்த அந்த தரமான சைகை தர சைகையாக படித்து கை காட்டிய வரம். எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித நிலைக்குழு உயர்ந்து அந்த நிமிர்நிலை அடையும் தன்மையெல்லாம் படித்து கை காட்டிய வரம்பு. இந்த படித்து கை காட்டிய வரம்பு சொல்லால் செயலால் தொடர்ந்து ஏற்படுத்திய பழக்கம் என்பதனை கூறி, ஒரு நொடிப்பா விதையே நிலைக்கும் என்ற பாட்டினை உங்களுடையும் கூடி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். விதை ஊன்றிய வேரின் தொடர்பு கதை நிலைக்கும் தொடர். வேர் ஊன்றி விதைகள் வரும். பார்த்து பழகிய காட்சிகள் பல. ஓர் பங்கு பரந்த வெளியின் ஊரெங்கும் உணவு முறை. முறையின் இலக்கில் வரலாற்று பதிப்பு, மறைபொருளின் விளங்கும் தன்மை, அறைகூவல் மரபு வழி, உறைவிட இருப்பிடம், குடிமக்களின் குறியீடு புரத உணவு மூலம். அறிகுறிகள் யாதன அறிந்த சமையல். பறித்து உண்ணும் பழக்கம் கனிகாய்கள். ஊறிய குடிநீரை குடிக்கும் குடியானவன். குடியிருப்பு தங்கும் வீடு ஆடை, படிப்படை, மக்கள் ஆற்றலின் தொடர்பு. தடித்த தசை சைகை, தடித்த தசை சைகை, படித்து கைகாட்டிய வரம்பு. இவ்வாறு படித்து கைகாட்டிய வரம்பு ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த பெற்றோர்களும் சான்றோர் பெருமக்களும் ஆண்டோர் பெருமக்களும் படித்து கைகாட்டிய நமது வரம்பு நிலை. சமைக்கும் நிலைக்கு எவ்வாறு விதையை பயன்படுத்தி உண்டனர் என்பதற்குண்டான 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்திருக்கக்கூடும் என்பதை நிறைவு செய்யணும். நன்றி. வாழ்த்தி மகிழும்.